இந்திய அரசியலமைப்பு சட்டம் தயாரிக்க எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டது? 2 ஆண்டு 11 மாதம் 18 நாட்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தயாரிக்க ஏற்பட்ட செலவு எவ்வளவு? 64 லட்சம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அசல் பிரதிநிதிகள் எந்த மொழிகளில் எழுதப்பட்டுள்ளன? ஆங்கிலம் மற்றும் இந்தி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அசல் பிரதிநிதிகள் பாதுகாக்கப்படும் இடம் எது? பாராளுமன்றத்தின் நூலகம். ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கையை சார்ந்தது என்பதை கூறும் அடிப்படை சட்டம் எது? அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது? அமைச்சரவை தூதுக்குழு திட்டம். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க அமைச்சரவை தூதுக்குழு எந்த ஆண்டு இந்தியாவிற்கு வந்தது? 1946. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? 1946 டிசம்பர் 9. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக யார் நியமிக்கப்பட்டார்? சச்சிதானந்த சின்ஹா. சச்சிதானந்த சின்ஹா இறந்த பிறகு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? வி.டி. கிருஷ்ணமாச்சாரி, H.C. முகர்ஜி. அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டத்தொடர் எத்தனை அமர்வுகளாக நடைபெற்றது? 11 அமர்வுகள், 166 நாட்கள். அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டத்தொடரில் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? 2473 திருத்தங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவராக இருந்தவர் யார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அரசியலமைப்பு உருவாக்கும் போது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை சுதேச அரச பிரதிநிதிகள் இருந்தனர்? 93. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுபவர் யார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1949 நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் யாருடைய கைப்பட எழுதப்பட்டது? பிரேம் பெஹரி நரேன் ரைஜடா. உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமான அரசியலமைப்பை கொண்ட நாடு எது? இந்தியா. 18 வயதுக்கு நிரம்பிய குடிமக்கள் அனைவரும் எந்த பாகுபாடின்றி வாக்குரிமை வழங்குவது எது? இந்திய அரசியல் அமைப்பு. அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிப்பது எது? முகவுரை. அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுவது எது? முகவுரை. அரசியல் அமைப்பு உருவாக்கும் போது அரசியல் அமைப்பு நிர்ணய சபையில் பலுஜிஸ்தான் சார்பில் எத்தனை பிரதிநிதிகள் இருந்தனர்? 1 பிரதிநிதிகள் இருந்தனர். ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1947 ஜனவரி 22. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது? குறிக்கோள் தீர்மானம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? ஒரே ஒரு முறை. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த ஆண்டு திருத்தப்பட்டது? 1976.
இந்திய அரசியலமைப்பு முகவுரை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டது? 42வது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையில் தொடங்கும் சொல் எந்த சொல்? இந்திய மக்களாகிய நாம் என்ற சொல். பிரெஞ்சு புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றது? 1789. 1789ஆம் ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் முக்கிய முழக்கங்கள் எது? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாகத் தலைவராக இருக்கும் காலம் எது? அவசர நிலை காலம். இந்திய அரசியலமைப்பு பலரால் விவாதிக்கப்பட்டு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது எது? முகவுரை. 22 பக்கங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள். இவை அனைத்தும் இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எவற்றிற்கு பாதுகாப்பு வழங்குகிறது? சமூக, பொருளாதார, அரசியல் நீதி இவை அனைத்திற்கும் பாதுகாப்பு வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? 389 உறுப்பினர்கள் இருந்தனர். அரசியலமைப்பு உருவாக்கும் போது அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை மாகாண பிரதிநிதிகள் இருந்தனர்? 292 பிரதிநிதிகள் இருந்தனர்.